பொதுவா என்ன பண்ண ட்ரை பண்ணக்கூடாதுன்னா இந்த பேண்டப்ரசோல், ஒமிப்ரசோல், ராபிப்ரசோல், எஸ்ஒமிப்ரசோல் இந்த மாதிரியான உங்களுடைய மேல்வயிறில் இருக்கக்கூடிய அமிலத்தை அழுத்தக்கூடிய இந்த புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி மருந்துகளை நீண்ட நெடுகாலம் நீங்க கட்டாயம் உட்கொள்ள கூடாது. நிறைய பேர் வந்து இந்த காமனா சொல்றது பாண்டி, பாண்டோசிட்டி, ரெசோடி, ஹாப்பிடி, ஒமெஸ்டி இந்த மாதிரி மருந்துகளை தினந்தோறும் பல வருடங்களா பயன்படுத்திட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் வந்து நிர்ணயிக்கப்பட்ட காலம் அதிகபட்சம் 3 மாதம். இந்த மாதிரி மருந்துகளை நீங்க தொடர்ந்து உட்கொள்வதற்கு, அதுவும் வெகு சிலர் மட்டுமே, சில ரொம்ப அட்வான்ஸ்டு அசிடிட்டி வயிறுல இருக்கக்கூடிய மரபணு சார்ந்த சில வியாதிகள் உண்டுங்க. அவங்களுக்கு மட்டும்தான் அதை 3 மாசமே கொடுப்போம். வயிறு புண்ணே இருந்தாலும் அவங்களுக்கு 6 to 8 வாரம் வரையிலே இந்த மாதிரியான அமிலத்தை அடக்கக்கூடிய மருந்துகள் கொடுக்கப்படுது. இதை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மெட்ஃபார்மின் அதிகப்படுத்துறதுக்காக இந்த பேண்டப்ரசோல், ஒமிப்ரசோலையும் கூட சேர்த்து போட்டுட்டே இருப்பாங்க. அதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கணும். ஏன் தவிர்க்கணும்னு சொல்றோம்னா, அதை 5 வருஷம் 10 வருஷம் தொடர்ந்து போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு எலும்பு முறிவு வருவதற்கான வாய்ப்பு வசதி அதிகம்.